அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஓ அவர் நல்லவர். நல்ல கையை தட்டி, நல்ல நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் ஓ அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் நல்லவர். என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நாம இன்றைக்கு பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால் மனிதனின் கணிப்பும். தலைப்பு என்ன? மனிதனின் கணிப்பும் கர்த்தருடைய வாக்குறுதி. இன்றைக்கு பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, அதோட தலைப்பு என்ன அப்படின்னா மனிதனின் கணிப்பும் கர்த்தருடைய வாக்குறுதியும். மனிதனின் கணிப்பும் கர்த்தருடைய வாக்குறுதியும், இது ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மனுஷனுடைய கணிப்பெல்லாம் கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கணிப்பெல்லாம் அதை கர்த்தருடைய வாக்குறுதி அது ஒரு விலையேற பெற்றதாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆட்சி அதிகமாக ஜெயிப்பாங்க, சீட் எடுப்பாங்க அப்படின்னு கணிப்பு ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் கணிப்பு சொல்கிறாங்க. கருத்து கணிப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்றைக்கு அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறாங்க எங்கள் டீம் தான் ஜெயிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் நாங்கள் அதை கணிச்சிருக்கிறோம், இவ்வளவு எங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ அதுதான் இப்போ தமிழ்நாடு முழுவதுமாக பயங்கரமாக போய்கிட்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பத்திரிகை ஊடகங்களை பார்த்தா அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்து கணிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது மனிதனின் கணிப்பு. ஆனால் 23ஆம் தேதி வந்தால் தான் கர்த்தருடைய வாக்குறுதிகள் வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆமாவா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் முதலாவது உயிர்த்து எழுந்தாராம். அவர் தான் முதல்வராம். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு மனிதனின் கணிப்பு அதிகமாக போய்கிட்டு இருக்கிறது. நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே மனிதனின் கணிப்பு தான். ஆனால் கர்த்தருடைய வாக்குறுதி ஒன்று இருக்கிறது. அது நமக்கு தான் தெரியும், யாரை கர்த்தர் கொண்டு அங்கே உட்கார வைக்க வேண்டும், எந்த முதல் மந்திரியை கொண்டு வந்தாங்க வைக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே பரவலாய் பேசி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வாக்குறுதி இருக்குல்ல, அதை பிடிக்கணும். அவர் நினச்சிருப்பார் பாருங்க ஒன்று, அதை பிடிக்கணும். 17 வயசில் அந்த கர்த்தருடைய வாக்குறுதியை பிடிச்சான் பாருங்க யோசேப்பு. அதாங்க அருமையானது. 17 வயசுங்க. நான் யோசித்து பார்க்குறேன், 17 வயசில் கர்த்தருடைய வாக்குறுதியை பெற்றாங்க. அவருக்கு எந்த கணிப்பும் கிடையாது. 17 வயதில் என்ன ஒரு தங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்தான ஒரு பிளான் அவனுக்கு கிடைக்கிறது. நமக்கு பைபிளை தூக்கிட்டோம், நாமெல்லாம் இப்போ கிறிஸ்தவர்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நம்முடைய கர்த்தருடைய அந்த வாக்குறுதி இருக்கு பாருங்க. எதிர்காலம் ஒரு 13 வருஷம் கழித்து நிறைவேற போகிறதை 17 வயசுல கர்த்தருடைய வாக்குறுதியை பெற்று நிற்கிறாங்க. அப்படியே ஆனால் அவங்க சகோதரருடைய கணிப்பு என்ன தெரியுமா? உனக்கு முன்னாடி நாங்கள் முழங்கால் படியிட்டு வணங்குவோம் நினைக்கிறியா? அது நடக்காது. இது மனிதனின் கணிப்பு. யோசேப்புக்கு வந்த சொப்பனம் கர்த்தருடைய வாக்குறுதி. வித்தியாசங்கள். அப்போ இன்றைக்கு மனிதனின் கணிப்பு
சாதாரணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வாக்குறுதி அது ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதுதான் முன் சொன்னேன். இன்றைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணிப்பு இருக்கும். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு கணிப்பு தெரியும் அப்படி உள்ளவங்க இந்த கரங்களை உயர்த்துங்கன்னா நீங்கள் கரங்களை உயர்த்துக்கிறது அப்படின்னா எந்த கணிப்பும் கிடையாது. கர்த்தருடைய வாக்குறுதி குறித்தும் ஒரு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் மனிதனின் கணிப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி மனிதனின் கணிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிற்பாடு வசனத்தை வாசிப்போம். உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மனிதனின் கணிப்பு என்ன தெரியுமா? 4 நாள் ஆயிற்று, நாற்றம் எடுக்கமே. இதுதான் மனிதனின் கணிப்பு. ஆண்டவரே, இந்த லாசரு செத்து போய் 4 நாட்கள் ஆயிற்று, 4 நாட்கள் கழித்து வந்து கல்லறை எங்கே என்று கேட்கிறீர். அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிறது, இப்போது நாற்றம் எடுக்கமே. இதான் மனிதன் கணிப்பு. கர்த்தருடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. இதான் கர்த்தருடைய வாக்குறுதி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை பேசினாலும் மனிதனின் கணிப்புக்குள்ளே தான் காணப்படும். இன்னும் நம்ம ஆவிக்குரிய மனுஷர்களாய் மாறலை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம இன்னும் வளர்ச்சி அடையலை. அப்போ ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி நமக்குள்ளே என்றைக்கு வருகிறதோ, கர்த்தருடைய அபிஷேகத்தை என்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தாங்க அந்த கர்த்தருடைய வாக்குறுதியை நம்பக்கூடிய அளவிற்கு நம்ம வாழ்க்கையில் காணப்படும். ஒரு மனிதனின் கணிப்பு இதுதான். மரித்து 4 நாட்கள் ஆகிறது, அது நாற்றம் எடுக்கமே. ஒரு மனிதனின் கணிப்பு பாருங்க, மனிதனின் கணிப்பு நாற்றம் எடுக்கமே. ஆனால் கர்த்தருடைய வாக்குறுதியை பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அதான் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குறுதி. அப்ப கர்த்தருடைய வாக்குறுதி வெளியேற பெற்றது. இன்றைக்கு நம்முடைய கணிப்பு வேஸ்ட். மனுஷனுடைய யோசனை வீண் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் எப்படி நடக்கணும் அப்படின்னா, நான் எப்போதும் சாதாரண ஒரு மனிதனாக மாத்திரமல்ல, என்னோடு கூட வாக்குறுதி செய்தவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட அவர் நடந்து வருகிறார். நான் போகிற ஒவ்வொரு இடத்திலும் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு வருகிற ஆபத்து கிட்டி வருகிறது, அந்த ஆபத்து கிட்டி வருகிற பொழுது எனக்கு அவர் வலது பக்கத்தில் இருந்து என்னை காப்பாற்றுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்ய அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குறுதி செய்தவர், யாக்கோபை நடத்தினவர், இன்றைக்கு என்னையும் ரட்சித்து எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு மனிதனின் கணிப்பு அவங்க நினைக்கிறாங்க அது ரொம்ப பெரியதா இருக்கும் என்று. ஆனால் அது சாதாரணமானது. இப்போவாவது சொல்லுங்க, மனிதன் கணிப்பு எனக்குள்ள இப்படி இருக்கு பாச, ஒன்று இருக்கு, அது எனக்கு தெரிகிறது. அப்படி உள்ளவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இப்போ இல்லையா? இல்லை இல்லை, கர்த்தர் நல்லவர். நம்முடைய கணிப்பு போத ஆண்டவரே, என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று எலியா சொன்னான். கர்த்தருடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்கிறா, அவளை கொண்டு உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாக்குறுதி. நம்மளுடைய வாழ்க்கையில சிலதையை இழந்துருவோம். இனி நான் வாழ்வது வேஸ்ட்.
நான் செத்தால நலமா இருக்கும் நினைப்போம். ஆனா ஆண்டவருக்கு அது திட்டம் இல்லைங்க. அவருடைய வாக்குறுதி ஒன்று இருக்கு. ஐயோ நான் தேவ தூதனையே பார்த்துட்டேன் என்று சொல்லி புலம்புறாரு கிதியோன். கர்த்தருடைய வாக்குறுதி, நீ சாவதில்லை. அதான் கர்த்தருடைய வாக்குறுதி. வாக்குறுதி, தேவனுடைய கர்த்தருடைய வாக்குறுதி வித்தியாசமா இருக்கும். நாம அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறது, அது மனுஷனுடைய கணிப்பு. சாராளுடைய கணிப்பு என்ன தெரியுமா? ஆகாரையாவது கட்டி கொடுத்தா என் வீடு கட்டப்படும். சாராளுடைய கணிப்பு. ஆனா கொடுத்தால கட்டப்படல, வேதனை வந்தது. ஆனா கர்த்தருடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? நீ முதிர் வயதானாலும் குறித்த காலத்தில் உன் மடியில ஒரு குமாரன் இருப்பான், ஈசாக். அதுதான் உன் சந்ததி, அதுதான் உன் சுதந்திரம். அதான் கர்த்தருடைய வாக்குறுதி. இன்னைக்கு ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நாம் நம்புகிறதில்லை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறதில்லை, கர்த்தருடைய செயல்களை நம்புகிறதில்லை, கர்த்தருடைய வழிநடத்துவதை நம்புகிறதில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறதில்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை நீங்கள் நானும் அதை அற்பமாய் எண்ணி விடுகிறோம். என்னுடைய கணிப்பில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் ஞானத்தில், என் அறிவு, என் பலன், என்னுடைய படிப்பு, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் இதெல்லாம் செய்து முடிப்பேன். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எனக்கென்று ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது, அதனால நான் எல்லாவற்றையும் செய்திடுவேன். எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, நான் நினைச்சா எதுவுமே நம்மனாலும் செய்வேன். எனக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதெல்லாம் மனிதனின் கணிப்பு. கர்த்தருடைய வாக்குறுதி தான் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய கணிப்பெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நான் உங்க நம்புறேன் ஏசப்பா. உங்க வாக்குறுதி தான். நீங்க சொன்னீங்க நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். உங்க வாக்குறுதியை நான் நம்புகிறேன். என்னை நடத்துங்க ஆண்டவரே. எல்லா ரெண்டு கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு மனப்படுங்க, ஒரு மனப்படுங்க பிள்ளைகளை. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர். அப்போ மனிதனின் கணிப்பு கர்த்தருடைய வாக்குறுதியும். நீங்கள் என்னன்னா, நாம் நான் இப்படி தான் வாழ்வேன், ஒரு கணிப்பு. அல்லேலூயா. நம்ம ஒரு கோடு போடுறோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்க போது நான் இன்றைக்கு வரமாட்டேன். இது நம்முடைய கணிப்பு. ஆனால் அந்த கர்த்தருடைய வாக்குறுதி இருக்குல்ல, அதை தான் நாம் இழந்து போயிடுறோம். நான் யோசித்தேன், ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த போது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென். எல்லாம் என்ன பாருங்க, அப்புறம் நீங்க பைபிள் படிக்கலாம். கொஞ்ச நேரம் உங்களோடு கூட இந்த வசனத்தை வைத்து உங்களோடு கூட பேச போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை 38ஆம் வசனத்தில், கொடுப்பதினால் குறைந்து போகும்,
என்பது மனிதனின் கணிப்பு. முதல்ல மனிதன் கணிப்பு என்ன? மரித்து 4 நாட்கள் ஆகிறது, இது நாற்றம் எடுக்கமே. இதுதான் மனிதனின் கணிப்பு. இங்க கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ கொடுப்பதினால் குறைந்து போகும் என்பது மனிதனின் கணிப்பு. என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சாரிபாத்தூர் அந்த விதவைகிட்டையே போகலாமா? அவங்கக்கிட்ட போகும்போது எலியா அவங்கள பார்த்து கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லி திரும்பினாங்க. வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு அடையை எடுத்துகிட்டு வாங்க, ஒரு அப்பத்தை சுட்டு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ அவங்க வியாகுலத்தோடு சொல்கிறாங்க, கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய். அது மிஞ்சி போனால் கொஞ்சமான ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், 2 விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறேன். அதை ரெடி பண்ணிவிட்டு நானும் என் குழந்தையும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். இவளை கேட்டு எலியா, ஆமாம் கரெக்டு தான், போயிட்டு சுடுங்க, முதல்ல எனக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுங்க. கவனிக்கணும், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தால் குறைந்து போகும் என்பது மனிதனின் கணிப்பு. ஆனால் இந்த அம்மா, நாங்களே சாப்பிட்டு சாக போகிறோம், இதில் போய் வந்து கேட்கிறாயே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீ பரவாயில்ல கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். வாக்குறுதி என்ன தெரியுமா? இந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும், ஹல்லேலூயா, மா செலவழிந்து போகவும் அந்த எண்ணெய் குறைந்து, அதாங்க இது கர்த்தருடைய வாக்குறுதி. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்னா, கொடுப்பதினால ஐயோ உள்ளது குறைந்து போயிடுமோ என்கிற கணிப்பு மனிதனின் கணிப்பு. ஆனால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப அழகா. ஆனால் கொடுக்கிறவன் மிகுதியா என்ன பண்றான்? பெற்றுக்கொள்வானா. இதுதான் கர்த்தருடைய வாக்குறுதி. கொடுக்கிறவன் குறைந்து போய்விடுமே என்பது அது மனிதனின் ஒரு கணிப்பு. அவன் யோசிக்கிறது கொடுக்கிறான், ஆனால் கொடுக்கிறான் பாருங்க, அவன் மிகுதியாய் பெற்றுக்கொள்வானா. இது கர்த்தருடைய, அதான் அமுக்கி குலுங்கி சரிந்து விழத்தக்கதான அளவுக்கு ஒரு பெருக்கத்தை உருவாக்குறார். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கிறது. அதனால்தான் இந்த வசனத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று யோசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியான இந்த வார்த்தை கொடுக்கிறாரு, மனிதனின் கணிப்பும் கர்த்தருடைய வாக்குறுதியும். அப்ப கர்த்தருடைய வாக்குறுதி என்னன்னா, கொடுக்கிறவங்க சொல்லப்படுகிறது, கொடுக்கிறவன் மிகுதியாய் பெற்றுக் கொள்வானா. அது கர்த்தருடைய வாக்குறுதி. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகளை, நம்முடைய கணிப்பு அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற பொழுது கர்த்தருடைய வாக்குறுதி உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உருவாக்குகிறது. பெருக்கத்தை அப்ப பெருக செய்கிறது. அப்ப ஆண்டவருடைய வாக்குறுதியை நாம் நம்பும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பெருக்கம் உண்டாகிறது. இந்த நல்லா கவனிக்கணும், தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவையில் இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கிறது ஒரு விதை. விதை இருக்க பாருங்க, அந்த விதையை கொண்டு நாம வச்சுக்கிட்டு இருந்தா அது விதை. அதை கொண்டு போய் பூமியில விதைத்தால் அது ஒரு நாள் முளைத்து எழும்பி அது பலனை கொடுக்கும். அது ஒரு விதை. இந்த விதையை எடுத்து கொடுக்கிற பொழுது
அல்லது எடுத்து கொண்டு போய் பூமியிலே நான் வைக்கிற பொழுது குறைந்து போய்விடுமோ என்று எண்ணினால் குறைந்துதான் போகும். நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, நீர் பெருக செய்ய உம்மாலே ஆகும் என்று சொல்லி அவருடைய வாக்குறுதிகள் மேல வாழ்ந்த நம்பிக்கையோடு கூட வரும்போது தான் கொடுக்கிறதுனால தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நீ பெருகவே பெருகுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகதான் இந்த வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. ரெண்டாவது என்னன்னா, இது ஒரு விதையம், அந்த விதையை விதைக்கணும். அதுலேயே மூன்றாவது எடுத்து பார்க்கும்போது இந்த விதையை எவ்வளவு விதைக்கிறோமோ அதற்கேற்ற பலன்தான் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா, இல்லை நல்ல சத்தமா வாயில திறந்து அல்லேலூயா. ஆமாம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம இப்படி தான் யோசிக்கணும். நம்முடைய வாய்ந்து புறப்படுகிற கணிப்பெல்லாம் அவிசுவாசம். 4 நாட்கள் ஆயிற்று நாற்றம் எடுக்கமே. உங்களுக்கு சொல்ல போனால் மனுஷனுடைய வார்த்தையே நாற்றம் தான். யாருமே நல்ல வார்த்தையை பேசுறதில்ல. நம்ம யாருன்னா நல்லது பேசுகிறோமா? யோசித்து பாருங்களேன். நல்லதே பேசுறதில்ல நம்மலாம். ஆனால் ஆண்டவர் பேசணுங்க நம்ம கூட. அவர் பேசும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும். அதுதான் எப்போதும் கர்த்தாவே நீங்க பேசுங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நீங்க பேசுங்க என்னோடு கூட, உங்களுடைய கிருபையின் வார்த்தைகளை தாங்க. அந்த அவர் நம்மோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது தான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுகிறது. கொடுப்பதினால குறைந்து போகும் என்பது மனிதனின் கணிப்பு. ஆனால் கொடுக்கிறவன் அதிகமாய் மிகுதியாய் பெற்றுக்கொள்வான் என்பது கர்த்தருடைய வாக்குறுதி. அந்த வாக்கு தத்தங்களை நம்பணும். நாம அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புகிற பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில மிகுதியாய் பெருக செய்கிறார். மிகுதியாய். அல்லேலூயா. அது பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போக செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறேன். அந்த நாட்களில் என்னுடைய கணிப்பு தவறாக இருந்தது, 20 ரூபாய்க்கு. ஆனால் கர்த்தருடைய வாக்குறுதி அது 100 ரூபாய் மாற்றினது. அன்றைக்கு இந்த வீட்டுக்கு போனால் காணிக்க கொடுப்பார்கள் நினைத்தேன். அது என் வாழ்க்கையில் தப்பு. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், நான் எடுக்க ஆண்டவர் அதை ஒரு நாளும் குறைந்து போக செய்ய மாட்டார், பெருக செய்வார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உள்ளவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வாக்குறுதிகள் நீங்கள் நானும் நம்புகிறவர்களா இருப்போமானா, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நீங்கள் தேவ பிள்ளைகளே, நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க, உதவி தேவையோடு கூட இருக்கிற அநேக ஏழைகளுக்கு இன்றைக்கு நாமெல்லாம் உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும், கொடுக்கணும். ஐயோ இல்லை பாஸ்டர், எங்களுக்கு வருது கொஞ்சம், அதில் எடுத்துட்டா குறைஞ்சிரும் பாஸ்டர். இல்லை பிள்ளைகளை, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அவர் சொன்னார்னா செய்வார். யாக்கோபு கிட்ட சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்ய மலவா உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். செய்தாரு. கையும் கோலமாய் பிழைக்க சென்ற யாக்கோபு தன் தகப்பனை சந்திக்க வருகிற பொழுது, தன் சகோதரனை சந்திக்க வருகிற பொழுது 2 பரிவாரங்களோடு கூட கர்த்தர் அனுப்பினார். ஏன்னா வாக்குறுதிங்க, வாக்கு சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ.
அப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்முடைய கணிப்பு வேறு, ஆண்டவருடைய வாக்குறுதி தான் இன்றைக்கு நிலை நிற்கிறது. நம்ம தான் மாம்சகத்தில் என்னென்னமோ நினைக்கிறோம்ல, நான் இதை செஞ்சிருவேன், இதை சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. இல்லை பிள்ளைகளே, இல்லை. கர்த்தருடைய வாக்குறுதியை ஒரு சபை யார் நம்புகிறார்களோ, யார் கர்த்தருடைய வசனத்தை நம்புகிறார்களோ, யார் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ, யார் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார்களோ, அந்த மக்களை எந்த இடத்துல கர்த்தர் கைவிட மாட்டார், பெருகத்தான் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம செய்கிற காரியங்கள், நம்முடைய கணிப்பு நாற்றம் எடுக்கக்கூடியது. நம்முடைய கணிப்பு இவங்களால் வீடு கட்டப்பட்டுடும். அல்லேலூயா. இன்றைக்கி மனுஷனோட கணிப்பு என்ன தெரியுமா? என்ன பாருங்க, ரொம்ப அழகானவங்க அல்லது கொஞ்சம் வசதி உள்ளவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணினா பறி கொடுத்துடுறோம். கொஞ்சம் அழகானவங்க அல்லது கொஞ்சம் வசதியானவங்களை பார்த்துட்டா, வாலிப பிள்ளைங்களாம் கவனிங்க, எல்லாருமே உடனே பறி கொடுத்துட்றோம். ஏன்? இவங்களை நாம் திருமணம் செய்து கொண்டா இவங்க நல்லா நம்மளை வச்சு காப்பாற்றுவாங்க, கணிப்பு. ஆனால் கர்த்தருடைய வாக்குறுதி இருக்கிறது. அவரே தேவன் என்று அமர்ந்திருக்கணுமா, அப்பதாங்க லைஃப் வித்தியாசமாய் காணப்படும். ஒருவரை பார்த்த உடனே பறி கொடுக்கிறோம், இது மனுஷனுடைய கணிப்பு. உடனே இவங்களை பார்த்துட்டா, இந்த ஒரு இடத்த போய் பார்ப்போம், ஒரு பெண்ணை பார்க்க போறோம், இல்லை மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம்னு வச்சுங்களேன். அவங்க வீட்டு உள்ள போய் அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய அனுபவங்கள் எப்படிப்பட்டது என்ன எந்தெல்லாம் பார்க்கறது. அவங்க இடத்த பார்த்த உடனே இவங்க கணிப்போ, சூப்பர் இடம், இந்த இடம் இதுதான் என் மகனுக்கு சரியான இடம், என் பொண்ணுக்கு இதுதான் சரியான இடம், கணிப்பு. ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நம்ம மிஸ் பண்றோம். ஆனா அதுக்கு பிற்பாடு அந்த திருமணம் செய்து கொடுத்த பிற்பாடு தான் தெரியும், தன் மகனுடைய வாழ்க்கை அனைத்தும் பிரச்சனையில போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்க கணிப்புகளை தூக்கி எறிங்க, கர்த்தருடைய வாக்குறுதியை நம்புங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆகினால் தேவ ஜனமே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தேவையோடு கூட இருக்கிறார்கள். உலகத்தில் ஏழை மக்கள், அவர்களுக்கு உதவி தேவை இருக்கிறது. கர்த்தர் உங்களை என்ன கொஞ்சம் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரா, அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம். ஆமென், அல்லேலூயா. மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு தேவ பிள்ளைகளை கொடுத்தா என் ஆசீர்வாதம் குறைந்து போயிடும் அப்படின்னு என்னன்னா அது நம்முடைய கணிப்பு. ஆனால் கொடுக்கிறவர் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னோட கூட இருக்கிறார். உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உம்முடைய கரத்துக்கே நாங்கள் கொடுக்கிறோம் என்று தாவீதை போல நம்முடைய வாழ்க்கை மாறுமானா, நிச்சயமா சொல்லுங்க, உன் வறுமை மாறும், உன் தரித்திரம் மாறும், உன் சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும், அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சில பேர், பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல முடியுமா? எனக்கு தேவை நிறைய இருக்கும். பாஸ்டர் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க பாஸ்டர், நான் ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவை கர்த்தருக்கு தெரியும், அவர்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருப்பேன். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி அவங்க செய்கிறத விட கர்த்தரே கிரியை செய்து செய்கிறாருங்க பாருங்க, அதான் ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அங்கே நல்லா கவனித்து பாருங்க இந்த வசனம், இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம பிள்ளைங்கலாம் காணிக்க போடுறாங்க, என்ன கவனிக்கணும்.
இப்படி எடுத்துகிட்டு வரானுங்க குழந்தைங்க. கையில் வச்சிருக்கிறேன் காசு. வலது கை கொடுக்கறது இடது கைக்கே தெரியக்கூடாதான். ஆனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த கேமராலே காமிச்சிடுறானுங்க, சிசிடிவிலலாம் பதிவு பண்ணுறானுங்க. எல்லாம் காமிச்சிட்டு தான் கொண்டு வந்து அடி போடுறானுங்க. இது கற்றுக் கொடுக்கணும். கையில் வச்சு மூடிக்கோ, யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம போடணும். அதான் கையில் வச்சு மூடினாங்க. தம்முடைய பரிபூர்ணத்திலேருந்து பர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து போடுறாங்க. இங்கே வந்து பர்ஸ் நம்ம அப்படி எடுத்துப்போம். பர்ஸ்லாம் பர்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து அப்படி பார்த்துட்டு போடுறாங்க பரிபூர்ணத்திலேருந்து. ஆனால் ஒரு ஏழை விதவை ஒரு துட்டுக்கு சரியாய் 2 காசு மூடி கொண்டு வந்து போட்டா. இவன் பரிபூர்ணத்திலேருந்து போடுறான், அவங்க விதவை ஒன்றுமே இல்லை. சொல்ல அவங்க ஜீவனையே என்ன பண்ணிட்டாங்களாம், போட்டாங்க. அவங்களுக்கு ஜீவனுக்கு இருந்தது அதுதான், அதையே கொண்டு வந்து போட்டாங்க. அதை இயேசு கிறிஸ்து பார்த்தாராம். அதான் வாக்குறுதி என்ன தெரியுமா, அவங்களாம் அவங்க பரிபூர்ணத்திலிருந்து பெருமையாக போட்டு போகிறானுங்க. இந்த விதவை இருக்கிறால, அவள்கிட்ட இருந்து ஒரே ஒரு துட்டு தான், அதுக்கு சரியா 2 காசு. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்படிதான் தேவாலயத்தில் போகும்போது, சபையில் போகும்போது இந்த காணிக்கை இப்படி பயபக்தியோடு கூட போடணும். இப்படி எடுத்து கையில் வீசிட்டு போய் போடக்கூடாது. சொல்லி கொடுக்கணும் வீட்டில். ஆனால் கர்த்தருடைய வாக்குறுதி என்ன தெரியுமா, கொடுக்கிறவன் மிகுதியாய் பெற்றுக்கொள்வான். இதுதான் கர்த்தருடைய வாக்குறுதி. அதுதான் நிறைய பேர் இவங்களை பார்த்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டோம், சூப்பரா இருக்கலாம். இது மனிதனின் கணிப்பு, தேவ சித்தம். அந்த ஈசாக்காக ரெபேக்கால் அங்க இருந்தா பாருங்க, அந்த ரெபேக்காலை கொண்டு வந்து ஈசாக்கு கிட்ட சேர்க்கத்தக்கதான ஆண்டவர் செய்தார். அதான் வாக்குறுதி. காத்திருக்கணும் ஒவ்வொரு காரியத்திற்கும். நம்ம நினைச்ச உடனே, இதை பார்த்த உடனே சூப்பர் இடம், இதை பார்த்தா இந்த மாப்பிள்ளை தான் சரியான மாப்பிள்ளை, இந்த பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணு தான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி முடிஞ்சு 2 மாதம் முடியும் போது வயிற்றில் வாயில் அடிச்சுது, ஐயோ என்ன தப்பு பண்ணிட்டேனே. அப்புறம் அவளை அம்பிடுதே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கடைசி வரைக்கும் அங்கே தான் வாழ்ந்தாகணும். ஆமென். என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சும்மா இருந்த ஆள் ஆதாமை கூட்டிட்டு போயிட்டு தோட்டத்தில் இருக்கிற பாம்புகிட்ட பேசி அந்த கனியை சாப்பிடுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சாப்பிட்டுட்டு அந்த கனியை கொண்டு விட நீயும் சாப்பிட்றா அப்படின்னு ஆதாமுங்க கொடுத்து சாப்பிட்டுட்டு, இப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே, ஆண்டவரே நாங்கள் மரத்துக்கு பின்னாடி நாங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம், நீ நிர்வாணமாக இருக்கிறது உனக்கு, அவ்வளோதான். உடனே எங்கே போகிறார் பாருங்க ஆண்டவர், நீ தந்த ஸ்திரீயானவளை ரொம்ப அழகாக கழட்டி விட்டார். உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவர் இந்த சர்பம் தான் ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா, எந்த மனைவி அந்த ஆதாமை கெடுத்தாலோ, ஆதாம் வந்து கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டானோ, அந்த மனைவியோடு தான் வாழ்ந்தான். ஆமாவா? அல்லேலூயா. கல்யாணம் பண்ணிட்டோமா, அது வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும். நான் செத்துறோம் பாஸ்டர், என் வாழ்க்கை பிடிக்கல, அது உம்முடைய கணிப்பு. ஆனால் கர்த்தருடைய வாக்குறுதி அது இல்லை. நம்ம கணிப்பெல்லாம் நடக்காது. கர்த்தருடைய கணிப்பு தான், கர்த்தருடைய கணிப்பு. கர்த்தருடைய கணிப்பு எப்படிப்பட்ட தெரியுமா, தன் சொந்த மகன் என்றும் பாராம பட்டயத்தை கையில் எடுத்து பலி செலுத்துகிற பொழுது வாக்குறுதி மேலந்து வருகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே உன் பிள்ளை மேல கையை நீட்டாதே, வாக்குறுதி. ஆண்டவருடைய
வாக்கு தத்தங்களை நம்பணும். நம்முடைய கணிப்பெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதான் இங்க சொல்லுது, கொடுப்பதினால குறைந்து போக என்பது மனிதனின் கணிப்பு. ஆனா கொடுப்பதினால மிகுதியாக பெருகுவான் என்று கர்த்தருடைய வாக்குறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஊழியத்துக்கு, சபை ஊழியத்துக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு இதுவரையில் கொடுக்காத பிள்ளைங்க கொடுத்து தாங்க. இந்த வார்த்தையை என்ன சொல்றேன்னா, ஒருவேளை லைவில் நீங்கள் யாராவது பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்கள் போகிற சபைக்கு கொடுத்து தாங்குங்க. நீங்கள் போகிற சபைக்கு. அதை விட்டுட்டு வேறொரு காரியத்தில் போய் செய்யாதீங்க. அப்போ இந்த சபையில் இருக்கிற நாம கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒரு உதாரணத்துவமாய் கொடுக்கும்போது மிகுதியாய் பெருக செய்வாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் தான் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்கிறான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம ஏழைக்கு கொடுக்கணுங்க. ஏழைக்கு கொடுக்கணும், உதவி செய்யணும். நமக்கு வருகிற காரியத்தை நான், என் குடும்பம் நல்லது, ஆனால் அதே சமயத்தில் ஒரு உதவி செய்கிற பண்பு நமக்குள்ளே வரணும். அப்போ தான் ஆசீர்வதிப்பார். நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குங்க, போகிற வழியில் ஒரு வயதான ஒரு அம்மா அல்லது ஒரு தகப்பன் வயசு, ஐயா பசிக்குது அப்படின்னா, அங்கே பக்கத்தில் ஒரு கடைங்க இருந்தால் ஒரு 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 தள்ளு வண்டியில் கூட ஒரு 50 ரூபாய் கொடுத்தா சாப்பாடு கொடுத்துருவான். அதை வாங்கி அவருக்கு கொடுத்து பாருங்களேன். அவங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. அவங்க ஐயா அம்மா பசிக்குதுன்னு சொல்லும் போது நம்ம பார்த்துட்டு சைலண்ட்டாக போனால், அவங்க பாரு பசின்னு கேட்டேன், இந்த மனுஷன் கொடுக்கல என்று அந்த உள்ளங்கள் வேதனைப்படும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இப்போ ஜெபத்தில் ஓடு கூட முடிக்க போகிறேன். மனிதனின் கணிப்பும் கர்த்தருடைய வாக்குறுதிக்கும் அதிக வித்தியாசங்கள் உண்டு. நீங்கள் ஆண்டவருடைய கர்த்தருடைய வாக்குறுதிக்குள்ள வாங்க. உங்களுடைய மாம்சத்தின் எண்ணங்கள் எடுத்து போடுங்க. உங்களுடைய மாம்சத்தின் கணிப்பை தூக்கி போடுங்க. நான் என்னால இல்லைங்க, நம்ம கணிப்பெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம கணிப்பெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் மேலே அவிசுவாசமாக இருக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? கர்த்தருடைய வாக்குறுதி. அப்ப ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் நீங்கள் நானும் காத்திருக்கணும். ஒருவேளை நம்முடைய கணிப்பு நிமித்தம் ஒரு காரியத்தை செய்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு போயிடும். அது ஆசீர்வாதமா இருக்காது. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்திற்காக நம்ம காத்திருக்கிற பொழுது ஏற்ற காலங்கள், ஏற்ற நேரங்கள், ஏற்ற சமயங்கள், அந்த நேரத்துக்கு வந்தவுடைய கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா உன்னை பெருக செய்ய அவரால் முடியும். அவர் சொன்னதை செய்ய மாட்டவா, கைவிடவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தரை நம்புங்க. நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த காரியத்தை செய்ய போகிறா ஏசப்பா, நீர் இவ்வளவா வாக்கு தத்தங்களை சொல்லியிருக்கீங்க, அதை நாங்கள் இப்போ நினைக்கிறோம், நிறைவேற்றுங்க ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவாருங்க. நீங்கள் ஒருவேளை கடன் நிமித்தமா நீங்கள் துன்பப்பட்டு நீங்க கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர்கிட்ட காத்திருந்து அவர்கிட்ட ஒரு பிளான் கேளுங்க. நான் இந்த கடன்களை அடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் சரியான திட்டத்தை கொடுப்பார், மாட்டுவா. ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கிறோம், இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வேண்டும் ஆண்டவர், இந்த வியாதியின் படுக்கையை மாட்ட உம்மாலே ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே நீங்க மனம் இறங்கும் ஆண்டவரே.
கத்தர்கிட்ட கேளுங்க. நம்முடைய வியாதின் படுக்கையை கத்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவனுடைய வியாதின் படுக்கையை கத்தர் மாற்றுவேன் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் மேல ஒரு சிந்தை நமக்கு வரணும். இன்னைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனா மனிதனின் கணிப்பு வித்தியாசமா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வாக்குறுதி மாத்திரம் தான் பூமியில நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் தான் பூமியில நிறைவேறும். தேவன் சொல்றார் பாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. அந்த வார்த்தையை கேட்டு எந்த கிறிஸ்தவர்கள் காத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் இறங்கி வருவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கொடுங்க, கர்த்தர் உன்னை நடத்துவார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அதனால் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதாரத்துவமாக செய்யுங்கள். உங்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆக கொடுக்கிறதுனால குறைந்து போயிடும் என்றால் அது மனுஷனுடைய கணிப்பு. நாற்றம் எடுக்கமே, அது மனுஷனுடைய கணிப்பு. இவர்களால் என் வீடு கட்டப்படுமே, அது மனிதனினுடைய கணிப்பு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஆமாம். அவருடைய வாக்குறுதி தாங்க முக்கியமானது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருப்பா. மறுபடியும் வாசிக்க சொல்றேன், நீங்க வாசிங்கள், மற்றவர்கள் அதை கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். அந்த வார்த்தையை பாருங்க. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் தாங்க மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. அந்த உதவி கூட எப்படி தெரியுமா செய்யணும்? யாருக்குமே தெரியக்கூடாது, கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. விளம்பரம்லாம் பண்ணக்கூடாது. ஒரு செஞ்சுட்டு அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் போட்டுடுறாங்க. ஆனால் நம்ம செய்கிறது கர்த்தர் பார்க்கிறார். அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்களை கர்த்தர் பெருக செய்வாராக. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கிற பொழுதுதான் கர்த்தர் பெருக செய்வார். முழங்கால் படிடுவோமா?